Bible to Nehemiah, 12வது அதிகாரம் 44 to 47, 44 இருந்து 47 வரையில். அன்றைய தினம் பொக்கிஷங்களையும் படைப்புகளையும் முதல் கனிகளையும் தசம பாகங்களையும் வைக்கும் அறைகளின் மேல் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் நியாய பிரமாணத்தின் படியே வர வேண்டிய பட்டணங்களுடைய நிலங்களின் பங்குகளையும் அவைகளில் சேர்க்கும்படி சில மனுஷர் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர் மேலும் லேவியர் மேலும் யூத மனிதர் சந்தோஷமாய் இருந்தார்கள். பாடகரும் வாசல் காவலரும் தாவீதும் அவன் குமாரனாகிய சாலமோனும் கற்பித்தபடியே தங்கள் தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் காத்தார்கள். தாவீது ஆசாப்பு இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. ஆகையால் செருபாபேலின் நாட்களிலும் நெகேமியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் பாடகருக்கு வாசல் காவலருக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை கொடுத்தார்கள். அவர்கள் லேவியருக்கென்று பிரசித்த பண்ணி கொடுத்தார்கள். லேவியர் ஆரோனின் புத்திரருக்கென்று அவர்கள் பங்கை பிரசித்த பண்ணி கொடுத்தார்கள் என்பதே ஆமென். ரைட், சரி, ஓகே. இது இந்த எருசலேம்ல மதில்களை, இந்த வால்ஸ் கட்டின பிறகு அவர்கள் பிரதிஷ்டை அன்றைக்கு நடைபெறுகிற சம்பவம். எருசலேம் பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் அகதிகளா போனாங்க பார்த்தீங்களா, இந்த அடிமைகளாக பாபிலோன் அசீரியருக்கு அடிச்சு கொண்டு விரட்டி அடிச்ச பிறகு எருசலேம் 556 கரெக்டா அப்பதான் உழுந்தது. அந்த அசீரியர்கள் வந்து பிடிச்சு எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் சிறையிருப்புல கொண்டு போனாங்க. 70 வருஷத்துக்கு பிறகு, ஏறக்குறைய 70-80 வருஷத்துக்கு பிறகு நடைபெறுகிற சம்பவம் இது. சரியா? கோரேஸ் ராஜா எல்லாம் வந்த பிறகு, ஜனங்களை அனுப்பின பிறகு, ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து குடியிருக்க ஆரம்பிச்சாங்க, தங்க ஆரம்பிச்சாங்க. தங்கின பிறகு மெதுவா ஒரு பலிப்பீடத்தை கட்டினாங்க. ஆகாய் காலங்கள்ல பலிப்பீடத்தை கட்டி அப்படியே ஆராதிச்சு வந்தாங்க. ஆனா எருசலேம்ல மதில் கிடையாது. there were no walls, protection, ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இந்த எதிரிகள் பாபிலோனியர்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஜனங்கள் வந்து தங்கினாங்க, அப்படியே ஒரு பாதுகாப்பு இல்லாம, ஒரு இனம் என்று காணப்படாம, இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய எல்லை, this is our boundary and this is our land. They couldn't say anything like that. Nothing belongs to them, everything was free for all. எல்லாம் அப்படியே கடந்தது. So that is why Nehemiah came and he said, no, we must have a land on our own land. நம்மளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும்டா, நம்மளுக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும், ஒரு தேசம் இருக்கணும். இதோ பாரு, இதுதான் எங்களுடைய ஊரு அப்படின்னு சொல்லணும். நீ சும்மா ஒரு மதில் இல்லாம இருந்துச்சுன்னா எவனும் வர முடியும், போக முடியும், என்னன்னு நடக்க முடியும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஜனம் வீணா போயிரும், செதறடிச்சு போயிரும், கலப்படம் ஆயிரும் என்று அவர் மதிலை கட்டினார். He built the wall and he said, this is Jerusalem. இதுதான் நம்ம ஊர் என்று மதில்களை கட்டின பிறகு இந்த பிரதிஷ்டை நடக்கிறது. 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, 52 நாள்ல இந்த மதிலை கட்டி முடிச்சாங்க என்று. Just a little bit more than a year, a month, ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் மேல்பட்டு இந்த மதிலை என்ன செஞ்சாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்ச பிறகு 8வது அதிகாரம் சொல்லுகிறது, எஸ்ரா அந்த காலங்களில் வந்தார். எஸ்ரா was a priest. இந்த மதில்கள் எல்லாம் கட்டுறாங்க என்று தெரிஞ்ச பிறகு கடவுள் எஸ்ராவை அனுப்பினார். எஸ்ரா வந்து ஒரு priest, நெகேமியா ஒரு கவர்னர், அரசியல் உள்ளவர், கவர்னர். எஸ்ரா வந்து ஆலயத்தை சம்பந்தப்பட்டவர், he was a priest. அவர் சொன்னார், நம்முடைய ஜனங்கள் ஓகே ஒரு எல்லைக்குள்ளார வந்துட்டோம், ஆனா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடாது என்று எஸ்ரா came as a priest who taught the law of the Lord. சரியா? தெய்வனுடைய கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசாரியனாக வந்தார். அப்போ 8வது அதிகாரத்துல you will read Ezra teaching the law. இந்த நியாயப்பிரமாணத்தை படித்தார் என்று வேதாகமத்தில் இருக்கும். He taught them the law. 8வது அதிகாரம். இதை கேட்ட பிறகு 9வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. The coming of the word created a repentance. சரியா? Don't underestimate. I'm not going to preach in this anyway, but I'm just saying,
Don't underestimate the power of the word. சரியா? இந்த தேவனுடைய வார்த்தை அன்பானவர்களே நமக்கு ஜீவன் கொடுக்கிறதாக இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. வழங்குதா? இயேசு கிறிஸ்து சொன்னார், sanctify them through thy word என்று. வார்த்தையினால் அவர்களை என்ன செய்யுங்க? சுத்திகரிங்கள் என்று சொன்னார். ஏன்னா அதுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை போக 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 நம்மை சுத்தமாக்கும். பைபிள் படிக்காத ஒரு கிறிஸ்தவனை நீ காமிச்சனா எனக்கு ஒரு போராட்டமான கிறிஸ்தவனை தான் நான் பார்க்க முடியும். If you show me a Christian who doesn't read the Bible at all, he can do all the other Christian virtues. மற்ற கிறிஸ்தவ பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அவனுக்கு இருக்கலாம். ஆனா பைபிள் ஒழுங்கா படிக்காட்டி அந்த பரிசுத்தம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய வார்த்தையை குறித்து சொன்னார், my word is spirit and life. என்னுடைய வார்த்தை ஜீவனாகவும் ஆவியாகவும் இருக்கிறது என்று. இப்போ இந்த ஆவியும் இல்ல ஜீவனும் இல்லாட்டி அப்பனா என்னத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? we are talking about something that is dead. கரெக்ட்டா? நோ கரெக்ட்டா? கரெக்ட்ல. so you must read the word. நிறைய படிங்க, கொஞ்சம் படிங்க. கொஞ்சம் படிக்கிறதே நிறைய நேரத்துல நீங்க படிக்கணும். கொஞ்சம் படிச்சுக்கணும். நான் 3 வசனம் படிச்சேன், 2 வசனம் படிச்சேன், no problem, you read, but you read it one verse for how many hours? Maybe sattu jamka, sattu senga jamka, dua jamka macam itu. நிறைய படிக்கிறேன்னா படிலாம். You need to have a general knowledge of the whole scriptures, and you also need to have a meditative knowledge of scripture. Right? Okay, right. அது விட்டுருவோம். இது எங்க நடக்குது? 9வது அதிகாரத்துல. 10வது அதிகாரத்துல ஜனங்கள் ஒப்பந்தம் பண்ணுகிறாங்க. யார் கூட? கடவுள் கூட. இனிமேல் ஆண்டவரே, நாங்கள் பொல்லாது செய்தோம் என்றால் எங்களுக்கு சாபம் வர கடவுது, நல்லது செய்தோம் என்றால் எங்களுக்கு என்ன வரணும்? ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணும் என்று. இது ஏறக்குறைய 400 வருஷங்களுக்கு முந்தி, இயேசு கிறிஸ்து வருவதற்கு 400 வருஷத்துக்கு முந்தி இதுதான் பிரச்சனையா மாறுச்சு. கடைசியில இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் கூட சண்டை போட்டாங்க தெரியுமா? இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் யார் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான். அதாவது கடவுளோடு ஒரு ஒப்பந்தம் செய்தவர்கள். ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் ஓய்வு நாளை பரிசுத்தமாக காத்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய குடும்பம் சபிக்கப்படுவது ஆக இல்லது ஒரு உதாரணம் அப்படி என்று ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டான். அப்போ 400-500 வருஷங்களாக அவன் என்ன செய்யறான்? அதை ரொம்ப பக்தியோடு காப்பாத்துகிறான். ஓய்வு நாளை பரிசுத்தமா வச்சுக்கணும், ஓய்வு நாள் அலட்டி என் குடும்பம் என்ன ஆயிரும்? சபிக்கப்பட்டுரும் என்று. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் வாஸ் ஃபியர், பயம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், டேய், ஓய்வு நாளை பரிசுத்தமா வச்சுக்கோ, ஆனா ஓய்வு நாளையே நீ என்ன வாய்க்கிற கூடாது? கடவுளாக்கிற கூடாதுரா. நீ ஓய்வு நாளை கடவுளாக்கிட்டு கடவுளை வெளியே விட்டுட்டியே தான் அவரு குற்றம் சாட்டினாரே தவிர அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தை கையாது. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாகி அநேக மனித பிரமாணங்களை உள்ள கொண்டு வந்து பயம் பயம். ஓய்வு நாளுக்கு முன்னாடி நம்ம தான் ஒப்பந்தம் பண்ணிட்டோம் கடவுள் முன்னால, ஒவ்வொரு ஓய்வு நாளும் நான் பரிசுத்தமா இருப்பேன். அதை பரிசுத்தம் ஆக்குறதுக்கு மற்ற நிறைய கற்பனைகளை உள்ள கொண்டு வந்துட்டான். ஏன்னா பயம். குச்சம் பொறுக்காத, நெருப்பு கொடுத்தாத, இதை செய்யாத, உன் ஆடு குழியில விழுந்தா கூட நீ என்ன செய்யக்கூடாது? போய் தூக்காத, நவராத, இங்க செய்யாத, அங்க போகாத என்று, ஒரு கூட்டாளி வீட்டுக்கு போகாத, இது செய்யாத, அது செய்யாத என்று. And Jesus was simply puzzled or amazed by the laws that they had. சரியா? A misunderstanding of the law of Moses altogether. Anyway, let's come back to the text. So 10வது அதிகாரத்துல அவங்க ஒப்பந்தம் செய்தாங்க. They made an oath. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் எங்களுக்கு சாபம் வருவதாக என்று. அதனாலதான் பரிசேயர்களை போல ஆட்கள் டெவலப் பண்ணாங்க. It was the Pharisees were about 400 over years old, you know. They did not come just like that Jesus time. நெகேமியா காலங்கள்ல இருந்து ஆரம்பித்தது, and we call them Pharisees during Jesus time. Okay, so that is how the oath came. 10வது அதிகாரத்துல. Now 12வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். In chapter 12 we are dedicating the wall now. இந்த கட்டடங்களை என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை செய்கிறோம் என்று பார்க்கிறோம். Now let's very quickly I share one or two things and then we'll go into a time of worship. Verse 27. 12வது அதிகாரம்
7வது வசனம். எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியத்தினாலும் பிரதிஷ்டையும் மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். Right. 27 is a very good verse. எல்லா வருஷம் நல்ல verse தான். 27க்கு பார்ப்போம். 27வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் மதில்களை அவர்கள் பிரதிஷ்டை செய்வதற்கு தம்புரோடும் வாத்திய கருவிகளோடும் பாடல்களோடும் தெய்வனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு யாரை தேடினார்களாம்? லேவியர்களை தேடினார்கள் என்று இருக்கும். They sought the Levites. Why? ஏன் தெரியுமா? வேதாகமத்தின் சரித்திரத்தை கொஞ்ச நேரம் பார்த்தோம் என்றால், இந்த லேவியர்கள் தான் தெய்வனுடைய ஆராதனையில என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. They were the rightful worshippers. ஆரோனின் கோத்திரத்தில் உள்ளவர்கள். ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வந்தாரு. பிறகு மோசேயுடைய காலங்கள்ல, ஆரோன் காலங்கள்ல விக்கிரக ஆராதனை ஒன்று செஞ்சாங்க தெரியுமா? ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சானுங்களே, அடபாம் கத்தடபாம், ரைட், கண்ணுக்குட்டி செஞ்சானுங்க. இவங்க எல்லாம் ஆடினாங்க. மோசே வந்து மலையில ஜெபம் பண்ண போயிட்டாரு. அப்போ மலையில ஜெபத்தை பண்ணிட்டு முடிச்சிட்டு வரும் பொழுது இந்த கீழே பாக்குறாரு, பள்ளத்தாக்குல கண்ணுக்குட்டியை சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ மோசஸ் என்ன சொன்னார்னா, என்னுடைய பக்கத்தில், அதாவது கடவுளுடைய பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் இந்த பக்கம் வாடான்னானுங்க. வாடான்னு சொன்னாரு. சொன்ன பிறகு யார் வந்து நின்னா? இந்த லேவியர்கள் தான் வந்து நின்னானுங்க. சரியா? லேவியர்கள் வந்து நின்னானுங்க. ஒண்ணு அவனுக்கு வந்து அந்த மோசஸ் குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. இரண்டாவது, இந்த லேவியர்கள் இந்த விக்கிர ஆராதனையில என்ன செய்யல? ஈடுபடல, பங்கு பெறல. சோ இவனுக்கு சொன்னாங்க, முடியாது, நாங்க அதெல்லாம் பங்கு பெற மாட்டோம், நாங்க லேவியர்கள், நாங்க அதெல்லாம் ஈடுபட மாட்டோம். அப்ப மோசஸ் சொன்னாரு, சார் கத்தி எடுறான்னு சொன்னாரு. எல்லாம் கத்தி எடுறா, உள்ள பூந்தி எல்லாத்தையும் என்னது வெட்டுடான்னு சொன்னாரு. விக்கிர ஆராதனையில் உள்ளவன் எல்லாத்தையும் என்ன செய்ய? கொண்டு போட்டுறான். And so they went and killed. அன்னையில இருந்து ஆண்டவர் இந்த லேவியர்களை ஆசீர்வதித்தார். ஒன்று, விக்கிரகத்தில் நீ ஈடுபடாததுனால. இரண்டாவதாக, விக்கிரகத்தில் ஈடுபட்டவனை உன்னிடத்துல இருந்து என்னது தூக்கி வீசினதுக்காக, கொலை செய்து புறம்பே தள்ளினதுக்காக. அன்னையில இருந்து ஆண்டவர் லேவியர்களுக்கு இந்த ஆராதனை விசேஷமாக கொடுத்தார். என்னுடைய கூடாரத்தை நவுத்துகிறதும் அவர்களுடைய வேலைதான். பாடல்கள், ஆராதனைகள், ஆசாரியர்கள், ஊழியம் எல்லாம் யாருடைய வேலை? இந்த லேவியர்களுடைய வேலை என்று லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கரெக்டா? எனக்கு மைக் இன்னும் சரியில்லைப்பா, இதை அடைச்சது அலட்டி அந்த ஒயரை பிடிச்சி சும்மா தானே உட்காந்துருக்க பிடிச்சி, இதுதான் எனக்கு ப்ராப்ளம். அதே திருப்பி விட்டுரு, திருப்பி கஷ்டம் நேரம். சரி, இதையும் திருப்பு. ஆமா, கொஞ்சம் ஒண்ணு திருப்பினா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி, ஓகே. ஹலோ, நவ் இட்ஸ் பெட்டர். ரைட், ஓகே. அப்ப இது யார்கிட்ட ஏன் வச்சிருக்கிறாங்க? பாடல்களுக்கா? பாட்டா படிக்கிறதுக்கு நம்ம கல்கட்டால போய் பாருங்க, பாடல் என்னன்னு தெரியும். சரி, பரவாயில்ல, அதுக்கு விட்டுருவோம்ல, நம்ம இங்க வந்துருவோம். எங்க இருக்கோம் பாருங்க. சோ இந்த லேவியர்களை ஆண்டவர், now I feel better. லேவியர்களை ஆண்டவர் விசேஷமாக தேர்ந்தெடுத்தார் இந்த ஊழியம் செய்வதற்காக. Now the problem, இந்த இஸ்ரவேல் ஜனம் அப்புறம் பாவம் செய்த பிறகு சிதறடிக்கப்பட்டு ஆலயம் உடைக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆகாய் காலத்துல தான் பலிபீடத்தை கட்டினாங்க. உங்களுக்கு தெரியும், நான் அதுதான் முதல்ல சொன்னேன். இவங்க திரும்ப வந்த பிறகு இந்த லேவியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எல்லா இடத்திலும் என்ன போய் செய்ய துவங்கிட்டாங்க? தங்கி வாழ அவர்களும் சாதாரண மனிதனை போல என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. They have become like ordinary people. They became farmers. சரியா? Farmers who were tilling the ground, taking care of the ground and producing for their own house. But in the Old Testament, பழைய ஏற்பாட்டுல காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, லேவியர்கள் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இந்த பலிபீடம் வருது, பலிகள் வருது தெரியுமா? அதுல உள்ள பங்குகள் யாருக்கு கொடுக்கப்படும்?
லேவியர்களுக்கு ஆண்டவர் நிலத்தையும் சொத்தையும் பிரிச்சு கொடுக்கும் பொழுது கூட லேவியர்களுக்கு கொடுக்காதேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா லேவியர்கள் யாரு? என்னுடைய பங்கு. they are my inheritance, they are my people, so you don't count them inside, give them. So it was actually one taken off plus 12, you know. யோசேப்புடைய 2 பிள்ளைகள். நான் ரொம்ப குழப்பறேனா உங்களுக்கு ஒண்ணு வழங்காட்டி நான் குழப்பற மாதிரி தான் இருக்கும். So you go and read your Bible, never mind. So Levites were all separate, but now நெகேமியா காலத்துல லேவியர்கள் என்னவாயிருச்சு? எல்லாம் ஒண்ணா ஆயிருச்சு, எல்லாம் கலப்படம் ஆயிருச்சு. ஆனா நெகேமியா காலத்துல எஸ்ராவை போல ஆட்கள் சொல்லுகிறாங்க, டேய் இந்த பாட்டு படிக்கிறதுக்கு, இந்த வாத்திய கருவிகளை வாசிப்பதற்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதற்கு எல்லாம் செய்ய முடியாதுடா. யார் செய்யணும்? லேவியர்கள் தான் செய்யணும். அடா இன்னொரு கிரைசிஸ், ஒரு ப்ராப்ளம். அப்போ நெகேமியா ஆட்களை அனுப்புறாரு. எந்த முச்சந்தியில இருக்கிறானோ அந்த லேவியனை என்ன செய்ய? பிடிச்சு கொண்டு எருசலேமுக்கு என்னது வா. அவனுடைய குடும்பத்தை பத்தி தர கேசா, அவனுடைய நிலம், அவனுடைய மாடு குட்டி போட போது, ஆடு கல்யாணம் பண்ண போது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வா? நீ எருசலேமுக்கு வரணும். ஏன்னா எருசலேம்ல கடவுளை ஸ்தோத்தரித்து பாடுவதற்கும் வாத்திய கருவிகளை வாசிப்பதற்கும் என்ன தேவை? லேவியர்கள் தேவை. வேற யாரும் இதை செய்ய முடியாது. எரோபோம் என்று ஒரு பொல்லாத ராஜா இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? எரோபோவாம் என்று இருந்தானே, தெரியுமா? ரெகோபாம் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சோலமோனுடைய மகன். இவன் ஒரு ஜெனரல். ஜெரோபோவாம் அவங்களுக்கு தெரியல, தெரியும். அந்த விக்கிரகத்தை கொண்டு கட்டினவன், தேசத்தை ரெண்டா பிரிச்சவன். அவனுடைய பெரிய பாவங்கள் என்னவென்றால், சாதாரணமான ஆட்களை ஆலயத்தில் என்ன செய்தது? ஊழியத்துக்கு கொண்டு வந்தது. நிறைய பாவம் செஞ்சான். அதுல ஒரு பெரிய பாவம், ஆசாரியர்களாக இருக்கக்கூடாதவனை, ஆலயத்தில் ஆராதனை செய்யக்கூடாதவனை, வாத்திய கருவிகளை வாசிக்க கூடாதவனை உள்ள என்ன கொண்டு வந்தது? போட்டது. அது கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவனை பாரு, லேவியர்கள் அப்பால் பட்டு ஜனங்களை என்ன செய்கிறான்? ஆராதனையில பயன்படுத்துகிறான்ட்டு அவருக்கு ரொம்ப ஆத்திரம். அடஃபாம். சோ இது எல்லாம் எஸ்ராவுக்கு தெரியும். எஸ்ரா பைபிள் படிச்சவர், he is a priest. சோ எஸ்ராவுக்கு சொல்ற முடியாது, நம்மளுக்கு யார் வேணும்? லேவியர்கள் தான். பிடிச்சு தேடி புடி என்று பைபிள் சொல்கிறது. they sought, தேடினார்கள் என்று உங்கள் தமிழ் பைபிள்ல வரும். ஆங்கில பைபிள்ல they sought. அப்பனா என்ன அர்த்தம்? These Levites were dispersed all over the country. அந்த தேசத்துல எல்லா மூலைகளிலும் பல காரியங்களை செய்து கொண்டு யார் இருக்கிறா? லேவியர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆலயத்தின் சில காரியங்களை யாரால மட்டும்தான் செய்ய முடியும்? லேவியரால மட்டும்தான் செய்ய முடியும். You understand? Now you know what I am coming at la. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்களுக்கு உள்ளத்துல போட்டுருப்பாரு, இதாண்டா அவன் பேச வரான். Now listen, there are something that only Levites can do, you know. சில காரியங்களை லேவியர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அவன் பெரிய கவர்னராக இருக்கலாம், அவன் பெரிய பதவி உள்ளவனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். all this that doesn't qualify him. அது எல்லாம் அவனுக்கு தகுதி கிடையாது ஆலயத்தில் என்ன செய்வதற்கு? ஊழியம் செய்வதற்கு. ஒரே தகுதி, அவன் லேவியின் கோத்திரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? பிறந்திருக்கணும். கரெக்டா? லேவியின் கோத்திரத்தில் பிறந்திருக்கணும். Now there are some things that is why they went searching. அதனாலதான் அலங்கத்தின் பிரதிஷ்டை நாள் வருவதற்கு முன்பதாக லேவியர்களை என்ன செய்தாங்க? தேடி ஓடுனாங்க. டேய் அவனுங்க இல்லாட்டி இது என்ன செய்யாது? இனிமேல் ஒண்ணும் செய்ய முடியாதுடா. The whole service collapses. முழு ஆராதனையும் அப்படியே நின்றும். யார் இல்லாட்டி? லேவியர்கள் இல்லாட்டி. So find them. எவனா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளவு அவசரம் வேற இடத்துல இருந்தாலும் சரி,
லேவியரை என்ன செய்யுங்க, இங்க கொண்டு வா அப்படின்னு சொன்னார். மனுஷன் இந்த நியூ டெஸ்டிமென்ட் கான்டெக்ஸ்ட், புதிய ஏற்பாடுல நம்ம அனைவருக்கும் தெரியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பவுல் பேதுரு ரொம்ப அழகாக எழுதுகிறார். நாமே ஆசாரியர் கூட்டம், ராஜரீக கூட்டம், நாமே ஆசாரியர்கள், we are the royal priesthood, எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. we are the chosen race, நாமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுத்த பிறகு யோவான் 15:16 தெரிந்தெடுத்த பிறகு சொல்லுகிறாரு, போய் உலகம் எங்கும் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்கள். ரோமர்ல பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் தான் புதிய இஸ்ரவேல் என்று. you are the new Israel and you are Abraham's child. I think it is in Romans chapter 10. ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நீங்கள் யாரை விசுவாசித்தா? இயேசுவை விசுவாசித்தா. Now listen, by faith we become Abraham's child. So what I am trying to say, one or two things, ஒன்று ரெண்டு காரியங்கள். Number one, there are some things that only you and I can do, you know, in the whole world. உலகத்துல எத்தனை பில்லியன் இப்ப இருக்குது? 7 பில்லியன் இருக்குமோ? கடைசியா நான் படிச்சது 6க்கு மேல, இப்ப 7 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 7 பில்லியன், probably I am wrong, or maybe 6+. 7 பில்லியன் ஜனங்கள்ல சில காரியங்களை அன்பானவர்களை கடவுள் நமக்கு மட்டும்தான் செய்யும்படி என்ன செய்திருக்கிறாரு? அந்த சிலாக்கியத்தையும் தகுதியையும் அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். For example, who can worship him but we? இல்லையா? நம்மை தவிர யாராலையும் அவருக்கு என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. SP பாலசுந்தரம் அவரை பத்தி எனக்கு தெரியாது. I know he is a singer. அவரும் கிறிஸ்தவ பாடல்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாரு. முந்தி பழைய காலத்துல ஜிக்கின்னு ஒரு பொம்பளை இருந்தது, அது சினிமா சிங்கர் தான் போடுங்க, அதுவும் படிச்சிருக்குது. இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இந்த பாட்டெல்லாம். மைக்கேல் ஜாக்சன் படிச்சிருக்கிறாரு. இந்த ஒருத்தர் இந்த ராக் யார், இந்த வெள்ளையா உடுத்திக்கிட்டு, எல்விஸ் பிரெஸ்லி படிச்சிருக்கிறாரு. கேட்டிருக்கிறீங்களா கிறிஸ்தவ பாடல்கள்? கேட்டு பாருங்க. இல்ல அது ஒன்றும் தப்பு கிடையாது, பயப்படாது. டச் பண்ணி இப்ப கேட்டு பாருங்க. You will feel a world of difference if you are a spiritual man. நீ ஆவிக்குரிய மனுஷன்னா மைக்கேல் ஜாக்சன் பாடின பாடல், கிறிஸ்தவ பாடல், அமேசிங் கிரேஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அண்ட் எல்விஸ் பிரெஸ்லி படிச்ச பாடல். அதே வரையில பேர் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் அந்த பாடலை படிக்கும் பொழுது என்னது, ரெண்டும் பயங்கர வித்தியாசம். இவங்க ரொம்ப அழகான மியூசிக்கோடு, ரொம்ப குரலோடு, ரொம்ப ஸ்டைலா படிப்பாங்க. இவன் it's a church band, but the spirit is totally என்னது. I'm not condemning those people. I'm just telling you what I perceive, what I understand, what I came to know when I heard all these people. So அந்த மாதிரி தான், you understand what I mean. Bergman படிக்கிறதுக்கும், when Bergman sings a worship song and you compare it to a worldly man, a very accomplished singer, when he sings a Christian song, it is 100% another. It is different. You want to hear Bergman, you want to put Bergman when you go to bed, or you want to hear him when you want to worship. You cannot bring yourself to worship when a non-believer who does not believe in Jesus Christ sings that song. Okay, I made that clear. So what I am trying to say, there are some things that only we can do. சில காரியங்களை அன்பானவர்களை நம்மால் மட்டும் தான் செய்ய முடியும். And I want to tell you today that there is a Levite in every one of us, you know. நமக்குள்ளார ஒரு யார் இருக்கிறா, ஒரு லேவியன் இருக்கிறாங்களா, ஒரு லேவியன். There is a Levite inside us, because we are all called to worship. நம் அனைவரையும் என்னது, பாடும்படி ஆராதிக்கும்படி தெய்வன் அழைத்திருக்கிறார். நம்பாட்டி சங்கீதத்தை படிச்சுப்பார், சங்கீதத்தை படிச்சுப்பார். யாராவது ஒரு குழுவை பார்த்து சொல்றாங்க sing unto the Lord என்று, தேவனை புது பாடலினால் ஸ்தோத்திரி என்று. It is simply hundreds and hundreds of verses, நூற்றுக்கணக்கான வசனங்கள், where the writers of Psalms exhorts the believers to sing, sing, sing. பாடு 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 என்று. விளங்குதா? So there are some things that only you can do, and if you don't do, no, I'm making a mistake, but I will tell you, explain. If you don't do, then the worship will not another go on. இல்லையா?
நம்ம பாடாட்டி, if we don't worship God, if we don't thank God, then இந்த ஆலய பிரதிஷ்டை லேவியர்கள் இல்லாததுனால எப்படி நின்னுடுமோ? How it comes to a halt, the dedication of the walls, if you don't find the Levites. If we don't worship, there are some things that doesn't move. Now that is why in Jesus Christ in the New Testament says, if I stop the children from praising, the stones will start praising me. பழைய புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லுகிறார், அந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க தானே. அப்ப அந்த பெரிய ஆசாரியர்கள் சொன்னாங்க, பிள்ளைகள்லாம் என்ன அப்படி ஆராதிக்குது, எல்லாத்தையும் நிப்பாட்டு, அடக்க, ask them to shut up. அப்ப இயேசு சொல்லுகிறாரு, இல்லடா, my will and my kingdom goes on. என்னுடைய ராஜ்யமும் என்னுடைய சித்தமும் என்னது? போய்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடல்களும் இந்த ஆராதனையும் எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். நீ இந்த பிள்ளைகளை நிப்பாட்டினா இந்த கல்லுகள் என்னை ஆராதிக்க என்ன செஞ்சிரும்? ஆராதிக்க ஆரம்பிச்சிரும். Because worship and progress goes hand in hand. தேவனுடைய ராஜ்யம் பெருகப்படுவதும் suddenly got scared when I saw the time. தேவனுடைய ராஜ்யம் பெருகப்படுவதும் ஆராதனையும் என்னது? goes hand in hand. புதிய காலங்கள்ல நான் சரித்திரத்தை படிக்கும் பொழுது டிஎல் மூடி என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த டிஎல் மூடி உடைய எழுப்புதலுக்கு பக்க துணையாக இருந்தது ஒரு ஆளு, ஒருத்தர் பேர் ஆர்.ஏ. சங்கே என்றவர். He was a worshipper. You understand? A revivalist and a worshipper. ஜான் வெஸ்லியை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரியும். ஜான் வெஸ்லி மறந்துட்டீங்களா? யாரெல்லாம் ஜான் வெஸ்லி பாடலு யாரோ சொன்னாங்க கரெக்டா? சார்ல்ஸ் வெஸ்லி அவருடைய சகோதரர், who is also a worshipper. நம்முடைய மெத்தடிஸ்ட் பாமாலைகள் கீர்த்தனை வைத்திருக்கிறோம். He wrote, I think, thousands and thousands of songs. சரியா? So in the Old Testament, in the New Testament, and in present day history, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தற்காலிக சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we look into it, we find that worship always accompanies progressive revival. எழுப்புதலின் முன்னேற்றம், ராஜ்யத்தின் விசாலத்துக்கு என்ன காரணம்? ஆராதனை காரணம். You understand what I mean? So ஆகையினால அன்பானவர்களே, every child of God is born a Levite. ஜெரமியா இப்ப பிரதிஷ்டை செய்தோம். I think it's about 1 month old, a bit more than that. Every child comes with a Levite inside to worship God. கடவுளை என்ன செய்வதற்கு? ஆராதிப்பதற்கு. Understand? So they sought the Levite. லேவியர்களை என்ன செய்தார்களாம்? தேடினார்கள். இன்னைக்கு உங்க உள்ளார இருந்து யார் வெளியே வரணும்? The Levite must come out and say, no, I am a Levite, I cannot hide anymore. I cannot be staying in one corner and be totally indifferent to what is going on. I cannot be. I have an agenda to participate in the expansion of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையும் விசாலம் அடைவதற்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. I am a voice when the wall is dedicated. இந்த பிரதிஷ்டை நாள், இந்த ஸ்தோத்திர பண்டிகையில I am one of the voices. என் குரல் சரியில்லை, என் குரலை யாரும் கேட்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, நான் படிச்சா என்ன படிக்காட்டி என்ன? No, that doesn't make any sense. Because the Bible gives us a picture that Jesus Christ looks into us personally and individually. You understand? And we sing to Lord and not to church or anybody else, not to perform. நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஆராதனை அன்பானவர்களை தெய்வனுக்கு உகந்ததாக இருக்கிறது. வேதம் இன்னொரு காரியத்தை திட்டம் தெளிவமாக சொல்லுகிறதுனா excuse me, நம்மை தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். சோ இந்த கடைசி நாட்கள்ல அன்பானவர்களே, இந்த காலங்கள்ல வாழ்கிற காலங்கள்ல நம்முடைய ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருக்கிற லேவியன் என்ன செய்யணும்? வெளியே வரும்.
Understand? He must come out and he must start another worshiping. அவன் ஆராதனையை ஆரம்பிக்கணும். அவன் வாத்திய வாசிக்கணும். அவன் பாட ஆரம்பிக்கணும். அவன் முன்னால வரணும். அவன் எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். வந்த பிறகுதான் ராஜ்யம் என்ன செய்யுமா? ராஜ்யம் பெருகும் என்று சொல்லுகிறார். சரியா? So let the Levite touch the Levite inside you and say, come out, fellow. Nonsense Indian fellow sleeping inside. Come out from inside. Understand? நீ வெளியே வா. நீ வெளியே வந்தாதான் என்ன செய்யணும்? இந்த தேசத்துல ஆண்டவர் ஒரு மாற்றுதலும் அசைபாடுதலும் கொண்டு வருவார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்ல. There are a lot of older people. At least the Methodists here will know. Now Bergman வருவதற்கு முன்பதாக நம்ம முக்கவாசி எந்த பாடல்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம்? இந்த பாமாலை கீர்த்தனை படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாதானே? பாமாலை கீர்த்தனை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலா. நம்ம வருஷம் 100 வருஷம் படிச்சு அதெல்லாம் அர்த்தமே தெரியாம போயிருச்சு. சரி, ஓகே. இல்ல, நானும் கொயர்ல இருந்தேன். அந்த காலத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்து என்னையும் மதிப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல மதிக்க மாட்டானுங்க. பரவாயில்ல, என்ன சரி, இந்த காலத்துல பாட தெரிஞ்சாதானே, அந்த காலத்துல பாடணும். ஓகே, எங்க இருந்தோம்? சரி, ஓகே. முக்காவாசி பாடல் இன்னைய வரல எனக்கு அர்த்தம் தெரியாது. You know, we came from the Malay and English school, and this is Tamil, and the words are totally Tamil, you know, real Tamil. Sanskrit Tamila enna Tamilnu theriyala. And yaarta poi kekkuradhu, we get no time, we are not interested. Ennamo padikiranga padidaantu padichittu poikiட்டு இருந்த காலங்கள். சரி, okay, never mind. Then Bergman came. கொஞ்சம் வேற பாடல்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனா Bergman வந்த பிறகு இந்த வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 ஆரம்பிச்ச பிறகு there was generally a revival, illa, in all the churches. That's what I pursue. There was generally a revival in all the churches. Bergman was the first man to enter into the traditional churches, at least I know that now, or even the AOG and other churches. அதுக்கு பிறகுதான் he gave birth to all the other singers. அதுக்கு பிறகுதான் இவர் ஒரு பாட்டு வெளியாக்குறாரு, அவர் ஒரு சீடி வெளியாக்குறாரு, இவர் ஒரு சப்ஜெக்ட், அப்ப கணபதி கூட ஒரு சீடி வெளியாக்குறாரு. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த இடத்துல இருந்து ஒரு is the father of this, at least for the Tamil church, தமிழ் சபைகளுக்கு ஒரு தகப்பனார் போல. And you would have seen இந்த காலங்கள்ல உள்ள சபைகளும் அந்த நாட்கள்ல உள்ள சபைகளும் என்னது ரொம்ப world of difference. நோய்களுக்கு ஜூம் பண்ணி இருக்குமா, பேய வரட்டி இருக்குமா, பேய் வந்தா நம்மள வரட்டோன்னு பயந்துட்டு இருக்கோம். We were gripped in some kind of a religious atmosphere. So when Bergman came, Bergman வந்த பிறகு it was a breakthrough in worship, and breakthrough in worship took the church one step further. இல்லையா? இந்த ஆராதனையில விடுதலை வந்த பிறகு நம்முடைய முழு சபைகள், தமிழ் சபைகள் ஒரு படி என்னவாயிருச்சு? தகன்னு மேல போயிருச்சு. எல்லா சபைகளும். You understand what I mean? So what I am trying to say is that you got to rise up the Levite from within you. ஏன்னா இது சபைக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் என்னது ஒரு முக்கியம். பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 43 என்ன சொல்லுது பாருங்க. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். மிகுதியான பலிகளை செலுத்தி, நீங்க அந்த 43 படிக்கிறதுக்கு மேல படிச்சீங்கன்னா, if you read 43 and just the context above it, it is more to deal with worship rather than animal sacrifice. வழங்குதான் 43க்கு நிறைய வசனம் இருக்குது பாருங்க. எனக்கு நிறைய டக்குனு உழுவுது. கோயர், சிங்கிங், ட்ரம்பெட் எல்லாம் இருக்குது. கிவிங் தேங்க்ஸ். 43க்கு மேல படிச்சீங்கன்னா இது ஆடு மாடு பலியை குறித்து பேசல, துதிகள் ஆராதனை பலியை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. சரியா? It's talking about worship. And so 43 says
மிகுந்த பலிகளை செலுத்தி. திரும்ப படிப்போம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி, மிகுந்த பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளோடு கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. பாருங்க, மிகுந்த பலிகளை செலுத்தினார்கள். ஆண்டவர் சந்தோஷத்தை தந்தார். பொம்பளைகளும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் என்ன செய்தார்களாம்? களி கூர்ந்தாங்க. You see how joy affects everybody in the family. You understand what I mean? ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள், இத நீங்க அனிமல் சாக்ரிஃபைஸ்ல பார்க்க முடியாது. பைபிள் படிச்சிருக்கீங்க தானே? தாவீது காலத்துல நிறைய மிருகங்களை பலி செலுத்தினாரு. செலுத்தின பிறகு நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். செலுத்தின பிறகு சாயங்காலம் வந்தானுங்க. இவர் பலியில பாகத்தை கொடுத்து எல்லா குடும்பத்துக்கும் அனுப்பி விட்டாரு. அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லாம் சந்தோஷமா திருப்தியா போனாங்க என்று பைபிள்ல இருக்கும். ஆனா பொண்டாட்டி பிள்ளைலாம் என்னது சந்தோஷமா இருந்தாங்கன்னு நீ படிக்க முடியாது. இந்த இடத்துல தான் நீ படிக்க முடியும். Understand? They worshipped with a great sacrifice. மிகுந்த பலிகளை செலுத்தி ஆராதித்தாங்க. They were so happy, so joyful because God gave them joy. And that joy was infectious. அந்த மனமகிழ்ச்சி பெண்களையும் பிள்ளைகளுக்கும் வந்துச்சாம். பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும். He is trying to say when there is worship, ஆராதனை இப்படி வரும்பொழுது அன்பானவர்களே, நம்மை மட்டும் கிடையாது, நம்முடைய சந்ததியையும் என்ன செய்கிறதாக இருக்கிறது? மாற்றுகிறதாக இருக்கிறது, பாதிக்கிறதாக இருக்கிறது. நம்மோடு சார்ந்தவர்களை என்ன செய்யும்? பாதிக்கும். Because this joy that God gives is an infectious joy. Understand? When we worship, He pours joy. மனமகிழ்ச்சியை ஊத்துகிறார். And when He pours this joy, He doesn't pour it in a small tube. He just rains it on everyone who is there. அவர் இந்த மனமகிழ்ச்சியை ஊத்தும் பொழுது பைப்புல தண்ணி வர மாதிரி ஒரு இடத்துல ஷூட் பண்ண மாட்டார். He sprays it like rain on everybody. That is why the Bible நெகேமியா சொல்லுகிறார் அந்த இடத்துல. Understand? There was joy, great joy. And the joy came upon the wife, the women and also the children. Last verse, கடைசி ஒரு வசனம். Verse 46 முடிச்சிரும். தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் படி நான் ஒண்ணு பார்த்து சிரிக்கல. படி தாவீதும் ஆசாப்பும் இருந்த பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. Right. Now listen, this is what it says. For long ago, in the days of David and Asa, there were directors of the singers and there were songs of praise and thanksgiving to God. Now, Nehemiah's time, they are recollecting what happened during David's time, Surprising. நெகேமியா காலங்கள்ல தாவீது காலங்கள்ல நடைபெற்ற காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? நினைவு கூறுறாங்க. They are recalling what happened during David's time. But I want to tell you something today. David's time and Nehemiah's time are separated by 600 years. தாவீது காலங்களும் நெகேமியா காலங்களும் வித்தியாசம் என்னது? 600 வருஷம். தாவீது 600 வருஷத்துக்கு முந்தி போயிட்டாரு, முடிஞ்சு. 600 வருஷத்துக்கு பிறகு நெகேமியா காலங்கள், எஸ்ரா காலங்கள் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஆராதனை எங்க தெரியுமா இருந்துச்சு? தாவீது காலங்கள்ல இருந்துச்சுதான். 600 வருஷம். நான் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 600 வருஷம் என்னடா செஞ்சானுங்க? They were worshipping. ஆராதனை நடந்தது, பாடினாங்க. உண்மை உள்ளவங்க இல்ல என்று சொல்லல, உண்மையோடு பாடினவங்க இருந்தாங்க. ஆனா தாவீது காலங்கள்ல இருந்த மகிமையின் ஆராதனை என்னது? இப்ப வந்தது கிடையாது. அப்ப இவன் சொல்றான், டேய்
நம்முடைய டார்கெட் அதுதான், நம்முடைய கோல் அதுதான், அந்த மாதிரி இருக்கணும் என்று. You understand? Now the second point, I'm finishing. The Levite must come out from you. லேவியன் உன்னிடத்துல இருந்து வெளியே வரணும். அந்த லேவியனுக்கு ஒரு தூர நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆராதனையை பார்த்து நீர் என்ன செய்யணும்? நீர் சந்தோஷப்படணும். என்னுடைய ஆராதனை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. You know, the Lord taught us to pray. Let your will be done as it is in heaven. Let your will be done on earth as it is in heaven. பூமியில பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. And that must be our aim and vision and our goal, you know. Lord, as the angels worship in heaven. அதெல்லாம் நமக்கு தெரியும். வெளிப்படுத்தினல் 4ஆம் அதிகாரம், Revelation chapter 4 talks about angelic worship. You go home and read. So that must be, if Nehemiah can look back 600 years, நெகேமியா 600 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஆராதனையை நினைவு கூறுகிறார். ஓ, தாவீது காலங்கள்ல எப்படி ஆராதித்தாங்க, we want it again அப்படி என்று நெகேமியா காலத்துல யூகிக்கிறார். நெகேமியா plans, they worship like that. 600 years ago. What does he know about 600 years ago, how they worship? I do not know. Maybe the Spirit taught him or whatever. It was a revelation. But நமக்கு ஜங்கான் தெங்கோ லைன் சர்ச், நாங்க அந்த மாதிரி ஆராதிக்கணும், நாங்க இந்த மாதிரி ஜங்கான் இது சும்மா banyak kecil. கல்கட்டாவை பத்தி இதுங்களா சொல்லிட்டு வருவீங்க. நாங்க கல்கட்டா மாதிரி ஆராதிக்க போறோம். கல்கட்டா மாதிரி முடியுமா? அதெல்லாம் வேண்டாம். முடியும், நாடும் கலர் மாத்த முடியுமா? முடியாது. ஒரு பிரகாசம் இருக்கிறாரு, அது வராது. நம்ம வயசுல மேல போனா ஒரு 2 நிமிஷம் எடுக்குது, எங்க இருக்கிறா சத்தம் வருது. சரி, பரவாயில்ல, அந்த கதையை விட்டுருவோம்ல, இங்க வருவோம். Now listen. No, our standard is not any other church, you know. You understand? நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம் வந்து இந்த சபையில எப்படி ஆராதிக்கிறாங்கடா, அந்த சபையில எப்படி ஆராதிக்கிறாங்கடா, அந்த சபையில. No, we want to worship as God is worshipped in heaven. பரலோகத்தில். தாவீதுக்கு நெகேமியாவுக்கு 600 வருஷம் முன்னால உள்ள ஆராதனையை குறிப்பிட்டு பேச முடியும் என்றால், நம்ம வந்து பரலோகத்தின் ஆராதனையை குறிப்பிட்டு பேசணும். Because when Jesus came, he opened up heavens and said, "Here is heaven." Understand? நெகேமியாவுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. யார் பரலோகத்தை காமிச்சு பரலோகத்தில் இப்படிலாம் நடக்குதுன்னு இருந்தா? நெகேமியா காலங்கள்ல வெளிப்படுத்தின விசேஷம் was not there. When Nehemiah was there, there was no book of Revelation. But we have revelation. We know what is happening in heaven. We know how many millions and millions of angels and saints in white are worshipping God Almighty. So our goal is not David or Abraham or anybody else. Our goal is what? Heaven, because one day we are going to be there. And one day we are going to be one of those who are worshipping. Amen. And one day I am going to lead worship and you are going to sit down and sing with me. That's a good one, man. So you understand what I mean? So in the ரெண்டு காரியம், bring the Levite from inside you. பக்கத்துல உள்ளவன்ட்ட சொல்லு, உன்கிட்ட லேவியன் இருக்கிறான்டா. சொல்லுங்க. கெட்ட கதையெல்லாம் போய் சொல்றீங்க. இன்னைக்காவது ஒரு நல்ல கதையை சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு லேவியன் இருக்கிறாங்க. செல்லவனுங்க மத்தவங்களை பத்தி நல்லதே பேசுறது கிடையாது. அதனால சர்ச் உள்ள வந்து ஒரு நல்லது சொல்றான்னு சொன்னா வாயி இருதயெல்லாம் ஜாம் ஆயிருது. ஏன்னா இந்த மாதிரி பேசுனது கிடையாது. சொல்லுங்க, பக்கத்துல லேவியன் அப்படி கொஞ்சமா ஒரு நல்லதை கிண்டிக்கிட்டே இருக்கிற ப்ராப்ளம் நல்லதை கிண்டி விடுங்க.
இரண்டாவது, our goal, bring out the Levite and bring out your goal, your vision. Understand and say, Lord, I want to be like a heavenly worshipper. Amen. Today is Thanksgiving. இன்னைக்கு ஸ்தோத்திர பண்டிகை. Every day is a thanking day. ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து வருகிறார். என் கூட்டாளி ஒருத்தர் இருந்தாரு, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். வாலிப வயசுல இருந்து பழக்கம். We were youth friends. Central Methodist Church. When I was ministering in Bukit Rotan, I saw the girl there, I saw this boy. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லா இருந்தாங்க. They were all ministers. Both were in the OM, Operation Mobilization, ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 நாட்கள் இந்த ஓராங்காஸ்லி மத்தியில போய் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சுட்டு வந்தாரு. பத்துட்ட பிறகு he had a breathing problem. Somebody called me, Pastor, this guy is in the hospital, please pray. நானும் ப்ரே பண்ணேன். ஒரு மத்தியானம் வந்தது கால். ப்ரே பண்ணேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் வருது, Pastor, that guy passed away. செத்து போயிட்டான். கல்கட்டா போறதுக்கு முந்தி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஆல்சோ. கல்கட்டா போயிட்டு வந்த பிறகு நீ குடும்பமா என் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ஏன்னா they were so tired. I said, you come here and rest அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். But he died. So Rachel has gone there, the Thanksgiving prayer meeting. We couldn't go for the funeral, so she's gone. Today is the Thanksgiving prayer meeting. இல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமா காத்து வச்சிருக்கிறார். You know, there are so many things. That girl is a widow now with 2 daughters. One is in Form 3, one is studying in some OM college, I think. She's lost, she doesn't know how to drive, she has not gone out of the house, she doesn't do marketing, everything the boy does. And that's what I hear. So, அந்த மாதிரி the Lord has blessed us, you know. Every day is a day when you look up to the Lord and say, Father, we thank you. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று. நம்ம சில வேளையில எது எனக்கு கிடைக்கலன்ட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த புடவை கிடைக்கலையே, அந்த செயின் கிடைக்கலையே, ஐயா எல்லாத்தையும் திருடிட்டு போனா அந்த பொம்பளையோடைய செயினை மட்டும் விட்டுட்டு போயிட்டானே, அது ஒரு எரிச்சல் சார் இருக்கு. இந்த மாதிரி கெட்ட புத்தியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கவலையை விட்டாரு. மனுஷனு தெரியல. சரி, பரவாயில்ல, உயிரோடு இருக்கிறோம் என்று நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சரி, let us stand.